அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிற்கிறார் நம்முடைய ஆளுநர் ஆர்.என். ரவி. நான் முதல்லயே சொன்னேன், 4 நாளைக்கு முன்னாடியே போட்டேன். அசிங்கப்படுவாரு, அசிங்கப்படுறதுக்குன்னே ஆட்டோ பிடிச்சி வாரீங்களா ஐயா. துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில ஐயா துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டினாரு. நான் அப்பயே சொன்னேன், இது அசிங்கப்படுறதுக்கு நீங்க ஆட்டோ எடுத்துட்டு வர்ற வேலை, அவமானப்படுவீங்க என்ன. ஆளுநர்கள், தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களினுடைய ஆளுநர்கள் யாரும் கலந்துக்கல. வேதனையாத்தான் இருக்கு. அதாவது வேமாசு, யாராவது கொஞ்சமாவது வேமாசு, வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறவங்களா இருந்தா நம்ம அதுக்கு மேல என்னத்த சொல்றது. ஆமா, இவர் ஊட்டிக்கு எதுக்கு போனாரு? இப்ப ஆளுநர்கள் துணைவேந்தர்கள் யாரும் கலந்துக்கல. அவங்க தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கொஞ்சம் பேரும், ஒன்றிய அரசுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கொஞ்சம் பேர் கலந்துக்கிறாங்க. மத்த யாருமே போல. இப்ப அப்புறம் இவர் எதுக்கு ஊட்டிக்கு போயிருப்பாரு? சுத்தி பாக்குறதுக்கா? சுத்தி பாக்குறதுக்குன்னா அங்க சுத்தி பாக்குற மாதிரி என்ன இருக்கு? அந்த போட் ஹவுஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு? அந்த ஏதோ ஒண்ணு இது ஒன்று உண்டு, அது என்ன உயரமான சிகரம் ஒண்ணு உண்டு, அதுல இருந்து எதாவது பார்க்கலாம். ஏது ஹலோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அவரு ஊட்டியில வேற ஒண்ணு இருக்குங்கிறாரு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சுத்தி பாக்குறதுக்கு அங்க ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறாரு, அப்படி சொல்லக்கூடாது. அது நான் சொல்ல மாட்டேன், அது எப்படி ஏன் வாயால சொல்லுவேன்? அது வேணா விட்டுருங்க. சரி, நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப ஆளுநர் ஆர்.என். ரவி அவருடைய பதவிக்கான அழகை மறந்து, தன்னுடைய தகுதியை இழந்து மறந்து கொஞ்சம் பச்சை பச்சையா பொய் சொல்லியிருக்காரு. பச்சை பச்சையான்னு ஒண்ணு நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. பச்சை பச்சையா பொய் சொல்லியிருக்காரு. என்ன பொய் அவர் சொன்னார் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம ஆதாரங்களோடு தோல் உரித்து தொங்க விட போகிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய கூற்றுகளை என்று சொல்லி வீடியோவிற்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அவர் அடிச்சிருக்கிற பொய், தமிழ்நாட்டுல அந்த ஆளுநர்கள் அந்த கலந்து கொள்ளாத துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளாத அந்த மாநாட்டில் அவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் நிலை மோசமாக உள்ளது. ஆமா, இவர் தான் போய் பார்த்துட்டு வந்தார். இது ஆணவ போக்கு. இது இது என்ன சொல்றது? இதுக்கு பேரு தான் அதிகார திமிர். நம்ம வேற ஒரு வார்த்தையை சொன்னா இவங்களுக்கு கோபம் வந்துருது. ஒரு பத்திரிகை எழுதுச்சு, ஞாபகம் இருக்குதா? நிரம்பி வழிகிறது கக்கூஸ் அப்படின்னு போட்டுச்சுல்ல. அந்த நிரம்பி வழிகிறது கக்கூஸ்னு போட்ட அந்த பத்திரிகையினுடைய அந்த சிந்தனைக்கும் ஆர்.என். ரவியின் சிந்தனைக்கும் துளியும் வேறுபாடு இல்லை. காலை உணவு திட்டம் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் போய் நல்லா வீட்லயும் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்திலயும் போய் சாப்பிட்டு ஆய் போதுக்கலாம் இப்படின்னு அந்த பத்திரிகை போட்டுச்சு. அதாவது இவனுங்க மட்டும்தான் பிறவிலேயே புத்திசாலி, நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் புத்திசாலியே கிடையாது, நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் மக்கு பிள்ளைகள்னு சொல்ற இந்த புத்தி இருக்குல்ல, இந்த மேட்டிமைத்தனம் இருக்குல்ல, இந்த சிந்தனைக்கு பெயர் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சிந்தனைக்கு பெயர் பார்ப்பனிய சிந்தனை. தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளுடைய நிலை மோசமாக இருக்குது அப்படின்னு ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லுகிறார். ஐயாவுக்கு எந்த ஊர் சார்? பீகார். சார், பீகார்ல என்ன லட்சணத்துல சார் இருக்குது உங்களுடைய கல்வி? சார், பீகார்ல எங்கேயாவது எல்லா கிராமங்களிலும் பள்ளிக்கூடம் இருக்கா சார்? சார், 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளியை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நீங்களாம் பேசவே கூடாது, வாயை திறக்க கூடாது தமிழ்நாட்டுல, தெரியுமா? நான் என்ன கேக்குறேன், அரசு பள்ளிகளின் நிலை மோசமாக இருந்துச்சுன்னா அரசு பள்ளியில் இருந்துதான் அப்துல் கலாம் உருவாகி வந்தாரா? அரசு பள்ளிகளின் நிலை மோசமாக இருந்துச்சுன்னா அரசு பள்ளியில் இருந்துதான் நம்முடைய சந்திராயனுக்கு விண்கலத்தை ஏவிய மயில்சாமி அண்ணாதுரை வந்தாரா? இன்னைக்கு வீரமுத்துவேல் வந்தாரா? அரசு பள்ளியிலிருந்து வந்தவர்கள் எத்தனை பேர் கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய சார், அமெரிக்கால போய் நான் போயிருந்தேன் 2 இயர்ஸா. அமெரிக்காவில் சாப்ட்வேர் துறையில கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் அரசு பள்ளியிலிருந்து வந்தவங்க. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும். சரி, விட்டுருங்க. இப்ப நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு. அந்த திட்டத்தின் கீழ் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு அங்கேயே தங்கி அவங்களுக்கு சாப்பாடு, தங்குற இடம், கோச்சிங், அது போக உதவித்தொகை இவ்வளவும் கொடுத்து அதுல ஒரு மாணவர் தமிழ்நாட்டில் முதல் இடம் பிடித்திருக்கிறார். அரசு பள்ளியில படிச்சு இவ்வளவுக்கு காலேஜ் கூட போல, அவரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல தொலைதூர கல்வியில அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து அவரு இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வுல தமிழ்நாட்டில முதலிடம். தமிழ்நாட்டிலிருந்து 50 பேர் தேர்வாகி இருக்கிறார்கள். பெருவாரியானவர்கள் யாரு? அரசு பள்ளியில இருந்து படிச்சவங்க. எல்லாம் அறிவு இல்லாமத்தான் படிச்சு பாஸ் ஆயிட்டு வந்துடுறாங்க. என்ன, நீ மட்டும்தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது, சரியா? கோபம் எனக்கு நாளுக்கு நாள் இரிட்டேட் ஆயிட்டு இருக்குது. என்ன நீ அங்க இருந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு அது தெரியல, இவங்களுக்கு இது தெரியல, ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா என்னங்க ஐயா இது? தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துற இந்த போக்க நான் வன்மையா கண்டிக்கிற. முதல்ல இப்படிதான் அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தவங்க சுத்திக்கிட்டு இருந்தான், பேசிக்கிட்டு இருந்தான் இதே மாதிரி.
வைத்தியம் பாருங்க சீக்கிரம் எங்கேயாவது போய். அடுத்தது, கல்வியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்த மாநாடு மிக உதவியாக இருக்கும். இருக்கும். முதல்ல கொண்டு போய் குஜராத். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தான் தமிழ்நாடு இப்படி இருக்கு அப்படி இருக்குல்ல, போங்களேன் பீகாருக்கு போங்களேன். பீகாரினுடைய ஜிஆர் என்ன, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன, குஜராத்தினுடைய ஜிஆர் என்ன, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிஆர் என்ன சார்? இதை எடுத்துக்கு சார். நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து படிக்காத முட்டா பயில நீங்க சொல்றீங்களா சார்? நான் சேலஞ்ச் பண்றேன் சார். நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் கல்வி சான்றிதழை கொடுக்க சொல்லுங்க சார். எந்த காலேஜ்ல சார் படிச்சார் அவரு? இப்ப வரைக்கும் கேட்டா பிரச்சனை பண்றீங்க. அது ரகசியம், பரம ரகசியம்ங்கிறீங்க. அந்த கல்வி சான்றிதழை தர மறுக்கிறீர்கள். நீங்க வந்து தமிழ்நாட்டு கல்வி முறையை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்புறம் போற போக்குல ஏதோ சொன்னாருன்னு நான் செய்திகளை படிச்சேன் ஊடகங்கள்ல. என்னன்னு, ஏன்னா பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா முதலமைச்சர்? ஆமா, அப்படி நினைக்கிறதுனாலதான் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் என்ற ஒன்றை இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு மட்டும்தான் வச்சிருக்குது. மண்டேல கொஞ்சமாவது வேணும். அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் கிட்டத்தட்ட 170 பேர் வெளிநாடுகளில் உயர்கல்விக்கு படிப்பதற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரு? எல்லோரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவ கண்மணிகள். இது வந்து முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தினருக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். வெளிநாடுகளில் போய் வெளிநாடுகள்ல அவ்வளவு கல்வி, அவ்வளவு மொத்த செலவு யாரோடது? அரசோடது. என்ன தெரியும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீரியஸா கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுங்களேன். எதையாவது பேசணுங்கிறதுக்காக உளரக்கூடாது. பட்டியல் சமூக மாணவர்களின் கல்வி நலனில் அக்கறை இல்லையா? அடுத்தது, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அடேங்கப்பா, மிரட்டுவது உருட்டுவதெல்லாம் உங்க வேலை சார், பாஜகவோட வேலை. மிரட்டி தங்கள் கட்சிக்கு வர வைப்பது, தங்கள் கட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மீது இருந்த வழக்குகளை வாபஸ் பெறுவது. நம்ம ஒரு பேரன இதுல இருந்து ஆரம்பிச்சு பல முறை சொல்லியிருக்கோம். அஜித் பவார் 25,000 கோடி, 1 2 அல்ல 25,000 கோடி ஊழல் செய்தார். எதுல? கூட்டுறவு சொசைட்டில 25,000 கோடி ஊழல் செய்தார் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க அஜித் பவார் மீது. ஆனா அதே அஜித் பவார் இவங்க கூட்டணியில சேர்ந்தோம்னா துணை முதலமைச்சர் ஆக்கி அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. அவர் அண்ணன் ரொம்ப நேர்மையா சம்பாதிச்சாரு, செக் இழுத்து தான் சம்பாதிச்சாரு, கைவண்டி இழுத்து கை ரிக்ஷா ஓட்டி தான் சம்பாதிச்சாருன்னு எழுதுனீங்க. நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. உழைத்து வேர்வை சிந்தி அவர் 25,000 கோடி சம்பாதிச்சாருன்றீங்க. யார் மிரட்டுறது? மிரட்டுற போக்கெல்லாம் யாருக்கு? யார மிரட்டிட்டு இருக்கா? நீங்க உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் மிரட்டலாம்னு நினைச்சீங்க. அதுக்கு சம்மட்டி அடி கொடுத்தது உச்ச நீதிமன்றம். இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் உங்களுடைய வேலை. நான் இப்படி கேட்கிறேன், ஒரு வாதத்துக்கு வைப்போம். துணைவேந்தர்களை முதலமைச்சரால மிரட்ட முடியும்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. தமிழ்நாடு அரசால துணைவேந்தர்களை மிரட்ட முடியும் என்று எடுத்துக்கொண்டால் அப்ப தமிழ்நாடு அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அதையாவது ஒத்துக்கிறீங்களா? அந்த அளவுக்காவது அறிவு இருக்கா? உங்களால மிரட்ட முடியல, அப்ப உங்களுக்கு அதிகாரம் இல்ல. முதல்ல அதையாவது புரிஞ்சுக்க. இங்க யாரும் மிரட்டல, ஒரு வாதத்துக்கு வர்றேன். உங்களுக்கு தான் அதிகாரமே இல்லையே. வீட்டுல ஆப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு அமைச்சரவை கொடுக்கக்கூடிய கோப்புகளை கையெழுத்த போட்டுட்டு டீ காப்பியை குடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? அதிகாரம் இல்லாத வேலையில ஏன் போய் தலையிடுறீங்க? தேவையில்லாத வேலை. நான் வந்து ஆளுநர் மாளிகை வேலையில நான் தலையிட முடியுமா? எனக்கு அதிகாரம் இருக்குதா? அதுதான் உங்களுக்கு அதிகாரம் என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. ரைட். அடுத்தது, தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த யாரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. அதுக்கு என்ன செய்யறது? பங்கேற்க மாட்டாங்கன்னு தான் தெரியுமே. அவர் சொல்லிக்கார், யாரும் பங்கேற்கவில்லை. அழுங்க, போய் எங்கேயா உட்கார்ந்து அழுங்க. ஐயோ இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ஏங்க அழுங்க. சார் கோபம் வருது சார் எனக்கு. பங்கேற்கவில்லைன்னா எதுக்கு பங்கேற்கணும்? Who are you? Everything has a limit. ஒரு வரம்பு இருக்கு. இதுல வேற இவருக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும்னு எங்கப்பா. நான் இப்ப மாலை முரசுல நெறியாளராக இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம். அந்த விவாதத்துல கலந்து கொண்ட நண்பர்கள் யாருன்னு மறந்துட்டேன். ஐயோ அவரா அந்த ஒரு காமெடி சொல்லுவாங்க, என்னை பத்தி யாருன்னு என்கிட்ட கேட்காத வேற யார்ட்டையா போய் கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, அச்சோ அவரா, அவர் பயங்கரமானவராச்சே. யாரு? RNW தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. ஸ்டாலின் நிலைமை அவ்வளவுதான். ஸ்டாலின் இனி என்ன ஆவார்னே தெரியல அப்படின்னாங்க. இப்ப இவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு, இனி யாரும் மதிக்க மாட்டேங்கா. சார் மரியாதை எல்லாம் கேட்டு வருவதில்லை சார். நான் திருப்பியும் சொல்றேன், ஆரியன் ரவி அவர்களே, இது தமிழ்நாடு, உங்களுக்கு இது புரியாது. ரைட். அடுத்தது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. சார் உங்களுக்கு தான் சார் அவன் எழுதுனதை படிக்க தெரியல, ஏன்னா உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. சார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை என்று சொல்லி அரசு பள்ளி மாணவர்களை கொச்சைப்படுத்துவதை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன்.
ஆளுநருக்கு அறிவே இல்லை. நான் சொல்லுவேன் இப்படி, நீ வேணா வழக்கு கூட போட்டு நான் வரேன். ஆளுநருக்கு துளியும் அறிவில்லைமே. கேட்டா நீ எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அறிவில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு நான் கேட்பேன். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அறிவில்லை என்று சொல்லுவது? அப்ப ஆளுநருக்கு அறிவில்லைன்னு நான் சொல்லுவேன். கோவம் வருது இல்ல? இப்ப ஆளுநருக்கு அறிவில்லைன்னு சொன்னதை கேட்ட உடனே தமிழ்நாட்டுல இருக்கிற சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனுக்குலாம் எவனுக்குலாம் கோவம் வருதோ, அதாவது சங்கிகளுக்கு கோவம் வரும். ஆளுநர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, டேய் அவர் யார சொல்றாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அறிவில்லைங்கிறாரு. அப்ப அவர் சொல்லும்போது நம்ம கோவம் வரணும்ல, வரமாட்டேங்குது. அவரை கொஞ்சம் சொன்னா மட்டும் கோவம் வந்துருமா? இது ஒண்ணு. அடுத்தது, மாநில பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு தரமான கல்வி வழங்கப்படவில்லை. தரமான கல்வினா என்ன சார்? தரமான கல்வி அப்படின்னா என்ன சார்? மாட்டு கோமியத்தை குடிப்பதா சார் கொரோனாவுக்கு? சாணியை அள்ளி பூசிக்கொள்வதா? எது தரமான கல்வி? தரமான கல்வினா எதுன்னு சொல்லுங்களேன். நான் சேலஞ்ச் பண்றேன். இப்படி சொட்டக்கு போட்டு கேட்கிறேன் ஆரியன் ரவியை பார்த்து. ஆஸ்திரேலியால இப்போ பல்கலைக்கழகங்கள்ல குஜராத் ஒரு 5 மாநிலத்தை சொல்லியிருக்காங்க ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருந்து வந்து அங்க அட்மிஷன் போடாதீங்க, முக்காவாசி பேர் ஃப்ராடா வரான்னு போலி கல்வி சான்றிதழை உருவாக்கி வருகிறார்கள். இப்ப பிரச்சனை வந்திருக்கு. அமெரிக்கால இருந்து இப்போ உங்க நண்பர் ட்ரம்ப் முறையான சான்றிதழ் இன்றி, முறையான விசா இன்றி அமெரிக்காவில் குடியேறி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் கைகாலில் விலங்கு மாட்டி அனுப்பி விட்டார இந்தியர்களை. அதுல தமிழ்நாட்டுக்காரன் எவனும் இல்ல. ஏன்? ஏன்னா எல்லாரும் முறையா படிச்சிருக்கிறான், முறையா படிச்சு முறையா விசா எடுத்து முறையா போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தென்னிந்தியர்களே இல்ல தெரியுமா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் ஆந்திராவை சேர்ந்தவர்களும் தான் அமெரிக்காவில் கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள் சாப்ட்வேர் துறையில. அவங்க எல்லாம் ப்ராப்பரா படித்து ப்ராப்பரா சர்டிபிகேட் வாங்கி ப்ராப்பரா விசா வாங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தான் பாவம். நீங்க யார வந்து அறிவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? யாருக்கு? அமெரிக்காவில் மிகப்பெரிய கணினி துறைகளில் கோலோச்சுபவர்கள் தமிழர்கள் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் வந்து நீங்க வந்து கூகுள் சுந்தர் பிச்சை மட்டும்தான் நீங்க எல்லாரும் பேசுறீங்க. மைக்ரோசாப்டினுடைய மிகப்பெரிய பொறுப்புல ஒரு சாதாரண தமிழர் சிசில் சுந்தர் பெரிய பொறுப்புல இருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மிகப்பெரிய பொறுப்புகளில் கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள். நியூயார்க், நியூ ஜெர்சி போய் பாருங்க. குறைந்தபட்ச மனசாட்சியோட பேச படிக்கணும். அடுத்தது, உளவுத்துறை போலீசாரை வைத்து துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளனர். இதான் வேலை. உங்க ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை மாதிரியே இவங்களை கண்காணிக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு மட்டுமே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி எல்லையில கோட்டையை விட்டு இப்ப பக்கத்து நாட்டுக்காரன் வந்து தீவிரவாதி வந்துட்டான், அடிச்சுட்டான், கொண்டுட்டாங்கிறீங்கல்ல, அந்த வேலை தமிழ்நாடு போலீஸுக்கு அதான் வேலை. உங்களுடைய உளவுத்துறை ஒழுங்காக உளவு பார்க்க தவறிய காரணத்தினால் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தொடர்ந்து நம்முடைய இந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களை, நம்முடைய நாட்டினுடைய குடிமக்களை, நம்முடைய நாட்டினுடைய சுற்றுலா பயணிகள் நம்ம பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரியே இங்க மாநில அரசுடைய உளவுத்துறை நினைக்க கூடாது. இதான் வேலை மாநில அரசுடைய உளவுத்துறைக்கு. குறைந்தபட்ச நியாயத்தோடு பேச பழகுங்கள் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். ஆளுநர் ஆரியன் ரவி அவர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க நான் என்ன சொல்றேன், குழந்தை திருமணம் செய்து வைத்த தீட்சிதர்களுக்கு ஆதரவாக பேசிய உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது குழந்தைகளின் கல்வியை பற்றி பேசுவதற்கு? குழந்தை திருமணத்தை ஆதரித்து பேசியவர் தானே நீங்க. மறைமுகமாக ஆதரித்துனா அப்படி நடக்கவே இல்லை. நீங்க நடந்ததை நடக்கவே இல்லைன்னு பச்சையா போய் சொன்னீங்க. வீடியோ ஆதாரத்தோட நாங்க கொடுத்தோம். மன்னிப்பு கேட்டீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இந்த ஐஐடியில ஒருத்தர் சொன்னார கோமியம் அருமருந்துன்னு, அதானே? நாங்க தமிழ்நாட்டு சாமானிய அரசு பள்ளிகளில் இருந்து பயின்று வந்தவர்கள். நீங்க வந்து ஆதித்யா விண்கலத்தை ஏவியதில் தொடங்கி, சந்திராயனை தொடங்கி, இப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகள், இதற்கு முன்பு இருந்த இஸ்ரோ தலைவர் எல்லாம் அரசு பள்ளியிலிருந்து வந்தவங்க. தமிழ்நாட்டினுடைய முன்னணி தொலைக்காட்சிகள் அனைத்திலும் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்த நான் உட்பட அத்துணை பேரும் பெருவாரியானவர்கள் அரசு பள்ளியிலிருந்து வந்தோம். அரசு பள்ளியை எள்ளி நகையாடுவது, அரசு பள்ளி மாணவர்களை கொச்சைப்படுத்துறது, அதனுடைய நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய கல்வி தரம், நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் புதிய கல்விக் கொள்கை ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்களே, அதில் என்ன சொல்றீங்க? சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்படும். சமஸ்கிருதத்துல என்ன கற்றுக் கொடுப்பீங்க? ஜோதிடம் பார்க்க கற்றுக் கொடுக்கப்படும். நாங்க என்ன சொல்றோம்? விண்வெளி ஆய்வை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்குறீங்க.
ம் உங்களுக்கு எல்லாம் பதவி முடிஞ்சிருச்சுல. நான் கேட்கிறேன் ஆரியன் ரவி அவர்களே, உங்களுக்கு பதவி முடிஞ்சிருச்சா? ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சீட்டை தேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது வெக்கமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். சீரியஸா கேட்கிறேன் சார். உங்களுக்கு உண்மையிலே வெக்கமே கிடையாது சார். சூடு சொரணே கிடையாதா சார்? சீரியஸாவே கேட்கிறேன் சார். இப்படிலாம் நான் பேசும்போது பயங்கரமா கோவம் வரும். ஆளுநருடைய ஆதரவாளர்களுக்கு, அது பாஜக ஆதரவாளர்களுக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு. இந்த கோவம் எப்ப வரும்னா எங்க வீட்டு பிள்ளைல பேசினா அப்படிதான் பேசுவேன். எங்க வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க, எங்க வீட்டு பிள்ளைங்க, எங்களுடைய அரசு பள்ளியை, எங்களுடைய அரசு பள்ளி மாணவர் மாணவிகளை முட்டாள்கள் என்று பேசக்கூடிய ஆளுநர் ஆர் ரவியை நான் அப்படிதான் பேசுவேன். ஆனா இந்த உங்களுடைய வேலை என்னவோ அதை கரெக்டா செய்யுங்க. கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க அவ்வளவுதான். இன்னும் திடீர்னு மோடி ஐயா போதும் நீங்க வாங்க அப்படின்னா கிளம்பி போகணும் நீங்க. நாங்க அப்படி இல்ல. காலங்காலமா தலைமுறையா அந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாட்டனுக்கு பாட்டன் காலத்துல இருந்து இந்த மண்ணை உருவாக்கியதில், செதுக்கியதில், இந்த மண்ணை வளர்த்தெடுத்ததில், இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்காற்றியதில் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முக்கிய பங்கு இருக்குது. நீங்க அங்க இருந்து இங்க வந்துகிட்டு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, எங்க தலையில ஏறி பாந்துக்கிட்டு, எங்க வருமானம், எங்க டாங்கஸ் கொடுக்குற வரியில சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எங்களை முட்டா பையன் சொன்னா நல்லதுக்கு இல்லை என்பதை மட்டும் சொல்லி, ஆளுநர் ஆரியன் ரவி அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஆனா அதெல்லாம் பட்டாரான்னு தெரியலையே, அவருக்கு அவமானம்லாம் வருமானு தெரியலையே, துக்கப்பட்டு துயரப்பட்டு நிற்கிறார். மகிழ்ச்சி, ஹாப்பி. ஆமா, உண்மையிலே ஹாப்பி. ஆமா, பின்ன அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி இதெல்லாம் செஞ்சாரு. அதற்கு அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.